ஒரு விவசாயி விதை விதைக்க போனாரு. அந்த விதை சாதாரண விதை இல்ல. அது கடவுளோட வார்த்தை. ஆனா எல்லா விதையும் முளைக்கல. முதல் விதை கடினமான தரை. சில விதைகள் கடினமான நிலத்துல விழுந்தது. இது யாருன்னா இதயத்தை திறக்காதவர்கள். அவர்கள் கேட்பாங்க, ஆனா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இப்போ வேணா அப்புறம் பார்க்கலாம்னு தள்ளி வைப்பாங்க. அதுக்கு முன்னாடியே அந்த வார்த்தைய சாத்தான் எடுத்துட்டு போயிடுவான். இரண்டாவது விதை பாறை நிலம். இவங்க ஆரம்பத்துல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. ஆமென்னு சொல்லுவாங்க. உடனே உற்சாகம். ஆனா வேறில்ல. ஒரு சின்ன கஷ்டம் வந்தா போதும் அவங்க விசுவாசம் உடனே சரிஞ்சு போயிடும். மூன்றாவது விதை முச்செடி. இவங்க நம்புவாங்க, ஆனா உலகம் மெல்ல மெல்ல அவங்கள பிடிச்சிரும். பணம், வேலை, கவலை, ஆசை இதெல்லாம் சேர்ந்து அவங்க விசுவாசத்தை நெரிச்சு வளர விட மாட்டுது. நான்காவது விதை நல்ல நிலம். இதுதான் முக்கியம். இவங்க இதயத்தை திறப்பாங்க, வார்த்தையை ஏற்றுக்கொள்வாங்க, மாற தயாராயிருப்பாங்க. அதனால அவங்க வாழ்க்கை மாறும், பலன் வரும். இங்க இயேசு சொல்ற ரகசியம் என்ன தெரியுமா? விதை கடவுளோட வார்த்தை, நிலம் நம்ம இதயம். அதே வார்த்தை எல்லாரும் கேட்கிறோம், ஆனா நம்ம பதில்தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குது. வார்த்தையை கேட்கறது மட்டும் போதாது, அது நம்ம உள்ளத்துல வேர் விடணும். ஏன்னா ஒரு நாள் அறுவடை வரும். அந்த நேரம் விதைக்க நேரம் இருக்காது, தீர்ப்பு மட்டும் இருக்கும். அதனால இன்னைக்கே நம்ம மனச நல்ல நிலமா மாத்திக்கலாமா? இந்த மெசேஜ் உங்க மனசை தொட்டு இருந்தா கமெண்ட்ல எழுதுங்க. இதயம் நல்ல நிலமாகட்டும்.